அறிவார்ந்த தமிழ் சமூகத்துக்கு என் பணிவான வணக்கங்கள். பெண்கள் எப்பவுமே தங்களை அழகா காட்டிக்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துப்பாங்க. பியூட்டி கான்சியஸ் பொதுவாகவே பெண்களுக்கு அதிகம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல பெண்களுக்கு மட்டும்தான் அதிகம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. இப்பெல்லாம் ஆண்களுமே தங்களை அழகா காட்டிக்க நிறையவே மெனக்கடுறாங்க. அதனாலதான் யூனிசெக்ஸ் பார்லர்ஸ் அதிகமாயிடுச்சு. ஆனா நான் முன்ன சொன்ன மாதிரி பியூட்டி கான்சியஸ், அதாவது எப்பவுமே அழகா காட்டிக்கணுன்ற விஷயத்துல பெண்கள் தான் டாப். சரி, நல்ல விஷயம் தானே, கரெக்ட். நம்ம எப்பவுமே பார்க்க லட்சணமா இருக்கணும் அப்படின்றது முக்கியம். ஆனா அதுக்காக பயங்கரமான ரிஸ்க் எடுக்கிற ஆள் நீங்கன்னா இந்த வீடியோல நிச்சயமா உங்களுக்கான ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. பல்லு கொஞ்சம் அமைப்பா இல்லைன்னா டென்டிஸ்ட் கிட்ட போய் பிரேசஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்ல பல் சீராகிடும். சில பேர் அதுக்கும் கொஞ்சம் மேல போய் மூக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னா அதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. நம்ம ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி இருந்தாங்கல்ல, அவங்க கூட அதை பண்ணிக்கிட்டதா கேள்வி. சரி, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு பயிற்சி பெற்ற டாக்டர் தான் செய்யணும். பெரும்பாலும் பிரச்சனைகள் வர்றது குறைவு. ஆனா ஸ்கின் டோன் டல்லா இருக்கு, கொஞ்சம் வயசாயிட்டதுனால தோல் சுருங்கி இருக்கு, பிம்பிள்ஸ், தழும்பு, மச்சம் இதெல்லாம் முகத்துல இருக்கிறது பார்க்கவே சகிக்கல, அதனால நான் வேம்பயர் ஃபேஷியல் பண்ணிக்க போறேன்னு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிக்கணுமோ அப்படின்னு தோணுது. சாதாரண ஃபேஷியல் எல்லாரும் பண்ணிக்கிறது தானே, ஆனா வேம்பயர் ஃபேஷியல் பண்ணணும்னு சொன்னா மட்டும் ஏன் யோசிக்கணும்? நம்ம ஊர்ல வேம்பயர் ஃபேஸ் லிஃப்ட் பண்ண நிறைய ஸ்கின் கிளினிக்ஸ் வந்தாச்சு தெரியுமா? இந்த கிளினிக்ஸ் ரன் பண்றதுக்கு ப்ராப்பரான லைசன்ஸ் இருக்கணும். சர்டிஃபைட் டாக்டர்ஸ் தான் இதை பண்ணணும். ஆனா நிறைய கிளினிக்ஸ் ப்ராப்பரா லைசன்ஸ் வாங்கி பண்றாங்களா அப்படின்றது நிச்சயம் கிடையாது. இந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாத கிளினிக்ல போய் வேம்பயர் ஃபேஷியல் பண்ண 3 பேர் HIV-ஆல பாதிக்கப்பட்டிருக்காங்க. பயப்படாதீங்க, இந்தியால இல்ல, அமெரிக்கால இருக்க நியூ மெக்சிகோ ஸ்டேட்ல தான் இது நடந்திருக்கு. ரொம்ப பாவம் இல்ல, அவங்க அழகா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி ஒரு கொடூரமான நோயை வாங்கிட்டு வந்துட்டாங்களே. சரி, ஃபேஷியல் பண்ணா எப்படி HIV பாதிக்கும்? இது சாதாரண ஃபேஷியல் இல்ல, வேம்பயர் ஃபேஷியல். இந்த ஃபேஷியல் பண்றதுக்கு முதல்ல கையில இருந்து ரத்தம் எடுப்பாங்க. அதை லேப்ல கொண்டு போய் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி ரத்தத்துல இருக்க பிளாஸ்மாவையும் பிளேட்லெட்ஸையும் சிகப்பு அணுக்கள்ல இருந்து தனியா பிரிச்சு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் மைக்ரோ நீட்லிங் பண்ணி, அதாவது ரொம்ப மைன்யூட்டான ஊசியை வச்சு முகத்துல குத்தி குத்தி குட்டி குட்டியா துவாரங்கள் ஏற்படுத்துவாங்க. சிச்சோ, அப்படி பண்ண வலிக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி வலிக்காம இருக்கிறதுக்கு, அதாவது நம்னஸ் வர்றதுக்கு ஒரு கிரீம் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்மாவையும் பிளேட்லெட்ஸையும் பிரிச்சு எடுத்தாங்க இல்லையா, அதை முகத்துல நல்லா தடவுவாங்க. முகம் முழுக்க ரத்த கலரியா ஆகிடும். ஆனா 1-2 நாள்ல ஸ்கின் நார்மலா ஆகிடும், நல்ல பளபளப்பா தெரியும். இப்ப இருக்க நிறைய சினிமாக்காரங்க இப்படி செஞ்சுக்கிட்டு தான் இவ்வளவு அழகா தெரியறாங்க. ஆனா இப்படி ஊசி வச்சு குத்தும் போது புது ஊசியை பயன்படுத்தணும். டாக்டர்ஸ் தான் இந்த PRP ட்ரீட்மெண்ட்டை பண்ணணும். அப்படி இல்லாம லைசன்ஸ் இல்லாத ஒரு கிளினிக்ல போய் பண்ணதாலதான் பாதுகாப்பான நடைமுறைகள் எதையும் ஃபாலோ பண்ணாம பாவம் அங்க போய் வேம்பயர் ஃபேஷியல் பண்ணிக்கிட்டதால 3 பேருக்கு உடனடியா HIV தொற்று ஏற்பட்டிருக்கு. அது போக கிட்டத்தட்ட 59 பேராவது HIV-ஆல பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த 59 பேரும் அங்கேயே அதே கிளினிக்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்க. நல்லா அழகா இருக்கணும்னு ஆசைப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க பாவம். அதனால நார்மல் ஃபேஷியல் பண்றதுன்னா கூட பார்லர் சுத்தமா இருக்கான்னு பார்த்துதான் போகணும். வேம்பயர் ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னா நல்லா விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. இல்லைன்னா பேசாம நார்மல் ஃபேஷியலே பண்ணிட்டு ஓடி வந்துருங்க. நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.